நம்முடைய ஆண்டவர் மரும இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தந்து தேவன் இந்த இடத்துல அமர்த்திருக்காரு. ஆமென் இல்லைங்களா? அநேக பிரச்சனை இருக்கும்போது தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கார். அதற்காக ஸ்தோத்திரம். திருப்பி கொள்ளுங்க 1 ராஜாக்கள். நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்வோம். 1 ராஜாக்கள் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இந்த தேவ வார்த்தை இப்படி ஆகி சொல்கிறது. அந்த மைக் சவுண்டு கொஞ்சம் ஏற்றுங்க. ஹலோ மிக்சர் சார், கொஞ்சம் சவுண்டு ஏற்றுங்க அந்த மைக்கு. இங்கே கவனிச்சு வந்தால் தானே ரைட், இங்கே கவனிக்கணும். வாசிங்க, நீங்கள் வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று ஃபுல்லாக ஏற்றுங்க. தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இங்க இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது என்னை கேட்டருளும். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தேவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன் எலியா என்கிற ஒரு மனுஷன் நமக்கு தெரியும். அந்த எலியா என்கிறவரை தேவன் எப்படி எடுத்துட்டு போனார்? ரதங்களை அனுப்பி, அக்கினிமயமான ரதங்களை அனுப்பி பரலோகத்துக்கு உயிரோட கூட கொண்டு போனவர். அப்படி ஒரு தேவன் மேலே பக்தி வைராக்கியமாக இருந்தவர் தான் இந்த எலியா. இந்த எலியா ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, என்னை கேட்டருளும். நம்ம எத்தனை பேர் கேட்குறோம், என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவர்ன்னு கேட்குறோமா இல்லைங்களா? அப்போ தேவனிடத்தில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாகவே அவர் கேட்டரில் வல்லவராக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட எலியாவுக்கே, பக்தி வைராக்கியம் உள்ள எலியாவுக்கே 2 வாட்டி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம எத்தனை வாட்டி கேட்கணும்? கண்டிப்பாக இல்லைங்களா? கேட்கணும். அப்போ வசனம் சொல்லி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு 4 வாட்டி கேட்டோன்னே 5வது வாட்டி சலிப்பு வந்துடும். ஆனால் சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தில் விடாமுயற்சியாய் தேவனிடத்தில், யாக்கோபுலாம் பார்த்திங்கன்னா ராம் முழுவதும் போராடினார். என்னை ஆசீர்வாதத்தால் வழியே உண்மை போக விடேன் அப்படின்னாரு. அப்போ அநேக ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் வேதத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். அதில் ஒரு சாட்சி தான் இந்த எலியா. பொதுவாகவே நம்மளாம் யார் தான்? ஜெபிக்கிறவங்க, அப்படி தானே? சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறாரு. ஜெபிக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க. ஆமென் தானே? கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம யாரை நோக்கி ஜெபிக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவனிடத்தில் கேட்டருளுங்கன்னு கேட்குற தப்பே இல்லை. சரிங்களா? நம்மளை ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில் கேட்குறோம், அனுதினமும் பண்ணுறோம். காலை எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளில் புதிய கிருபைகளை தாங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, அன்றாடம் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, அப்படி கேட்குறோம். அதே போல் இரவு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது சொல்கிறோம், ஆண்டவரே இந்த நாள் முழுதுமாக என்னை சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் காத்து என்ன வீடு திரும்ப செஞ்சீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் நிறைய விண்ணப்பம், நான் எக்ஸாக்டாக இது மட்டும் சொல்கிறேன், நிறைய ஜெபங்கள் நம்ம இடத்துல ஆண்டத்தை கேட்குறோம். ஏன்னா அவர் தான் யார்? ஜெபத்தை கேட்குற அவர் தான். அது யாராக இருந்தாலும் வசனம் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குமா. எதுக்கு தெரியுமா முடங்கும்? அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண முடங்குமா. அப்போ அவர் தான் ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்குறவர். சிலதெல்லாம் உடனே கிடச்சிடும், சிலது கிடைக்காம இருக்கும். அப்போ இந்த எலியா கேட்குறாரு. இந்த வசனம் அவங்களுக்கு பிரிந்தாங்க, அப்படி விளக்குறேன். சரிங்களா? கேட்டருளும் அப்படின்னாரு. இப்போ சொல்லி அனுப்புனது யார் தான்? இந்த காரியத்தை செய்ய சொன்னதே ஆண்டவர் தான். ஆனாலும் 2 வாட்டி கேட்குறார். இந்த 2 வாட்டி என்ன தான் பின்பாக சொல்கிறேன். ஏன் 2 வாட்டி கேட்டார்? தேவன் கூட நிறைய இடத்துல 2 வாட்டி என்ன பண்ணிருக்காரு? ஆபிரகாமே அப்படின்னு அழைச்சார். எங்கே? மோரியா மலை மேலே ஆபிரகாம்னு அழைச்சார். இப்போ இவர் எங்கே கூப்பிட்டாருன்னா கர்மேல் மலையில். ஆக்சுவலாக இந்த கர்மேல் மலை பார்த்தீங்களா, பாடல பண்ணுவோம், கர்மேல் ஜெப வேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கி, ஒரு ராஜாவே நடுங்கி போகத்தக்கதாக ஒரு பலத்த மலையை கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படி தானே? அப்படி தேவன் பெரிய காரியம் செய்வார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபம் தேவைப்பட்டது. நம்ம பின்னதாக பார்க்கலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவம் மிக மிக முக்கியமானது. பதில் வருதோ இல்லையோ, ஆனால் தேவனை விடக்கூடாது.
சரிங்களா? நம்மளாம் என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போயிடும். பாட்டெலாம் பாடுறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அப்போ சோர்வு வரக்கூடாது. இந்த எலியா பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் உள்ள இவரும் கொஞ்சம் சோர்ந்தாமல் போனார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? சோர்வாக விடல. அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்ய வச்சார். சரி, அப்போ அநேக சூழ்நிலையில் அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண தேவனிடத்தில் கேட்பது நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சி இருக்குது. சரி, என்னென்ன காரியத்தை நம்ம ஜெபிப்போம்? என்னென்ன சூழ்நிலை ஜெபிப்போம்? நம்ம நெருக்கப்படும் பொழுது, சில வேளையில் ஒரு பிரச்சனை வருது, அப்போ நெருங்கும் பொழுது நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி பைபிளில் பார்த்தீங்கன்னா தன் நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டாராம். யார் கூப்பிட்டது? மனாசே என்கிற ஒரு ராஜா கூப்பிட்டாரு. எசேக்கியா ராஜாவுடைய பையன். நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டு போகிறேன். அப்போ கூப்பிட்டப்ப தேவன் என்ன பண்ணாரா, நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. சரிங்களா? 2 நாளாகவும் அதனுடைய 33:11 வசனம் கூட வைக்காதீங்க. 2 நாளாகவும் 33:11 அதனுடைய 13 பார்த்தீங்கன்னா நான் வசனம் எழுதி கொடுக்கல. அப்போ தேவனிடத்தில் தன் நெருக்கத்தில் பிரச்சனையில் கூப்பிட்டப்ப தேவன் மனதிறங்கினாராம். புரியுங்களா? இந்த மனாசே மாதிரி பயங்கரமான ஆள் யாரும் கிடையாது. எங்கே தேவனை ஆராதிக்கிற இருந்துச்சு அங்கேயே கொண்டு போய் விக்கிரகத்தை வச்சான். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் தேவன் இறங்கினார்னா நமக்கு இறங்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படி தானே? எசேக்கியா வியாதியில் இருந்தார். நல்லா பாருங்கள், பிரச்சனையில் ஜெபிக்கிறோம். ஆமாம் தானே? எத்தனை ஜெபிக்கிறீங்க பிரச்சனையில்? ஐயோ ஏசப்பா இந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும் ஏசப்பா அப்படின்னு கேட்குறோம். இப்போ பிரச்சனையில் மனாசை ஜெபிச்சார். வியாதியில் ஜெபிக்கிறோம். அப்படி தானே? ஜெபிக்கிறோம். யாருக்காவது இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போதோ இல்லை சிகிச்சை பார்க்கும்போதோ சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே, அங்கே ஒரு பாதுகாப்பை கொடுங்க, வியாதியை சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கிறோம். அப்படி தானே? நம்ம விசுவாசம் கர்த்தர் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவார்னு. எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ஜெபித்தார். அப்போ ஜெபித்த பொழுது ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாராம். அப்படி தானே? அப்போ பிரச்சனையில் தேவன் நோக்கி ஜெபிச்ச ஒரு மனுஷர் இருக்கார் ராஜா. அதே போல் வியாதியில் ஜெபித்தார். நம்ம கூட இன்றைக்கி பிரச்சனையில் ஜெபிக்கிறோம், வியாதியில் ஜெபிக்கிறோம். கடனில் ஜெபிச்சாங்களா? கடன் பட்டப்போ ஜெபிச்சாங்களா? உண்மையாகவே ஜெபிச்சாங்க. கடன் பட்ட 2 ராஜாக்கள் நீங்கள் இது மட்டும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 4:1 இவங்க கடன் பட்ட பொழுது ஜெபிச்சாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணார்னா எலிசா மூலியமாக என்ன பண்ணார்? ஒரு அதிசயத்தை செஞ்சார். அப்படி தானே? எண்ணெய் என்ன பண்ணார்? குடமாக கொட்ட வச்சார். அப்படி தானே? அப்போ கடன் வேலையில் ஜெபிக்கிறாங்க. அங்கே நீங்கள் வாசிக்காதீங்க, அப்படியே இருக்குது. சரிங்களா? வீட்டு வாசிக்குங்க. 2 ராஜாக்கள் 4:1 தன் 2 பிள்ளைகளை அடிமையாக கடன் கொடுத்தவன் எடுத்துகிட்டு போய்ட்டு சொன்னப்போ எலிசாவை நோக்கி என்ன பண்ணுறாங்க? தேவன் நோக்கி ஜெபித்து எலிசா கிட்ட கேட்கும்போது எலிசா அங்கே தேவ நாமத்தை சொல்லி ஒரு அற்புதத்தை செய்கிறார். எலியாவும் அற்புதம் செஞ்சார். அப்படி தானே? எலிசாவும் அற்புதம் செஞ்சார். எலியா அப்படின்னா அர்த்தம்? நான் பேர் நேற்று சொன்னேன். எலியானா எலி அப்படின்னா என் தேவன், யான்னா கர்த்தர். என் தேவன் கர்த்தர் என்று அர்த்தமா? எதுக்கு? எலியாவுக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என் தேவன் கர்த்தர். எலிசா இருக்கார்ல, எலிஷா அப்படின்றதுக்கு என் தேவன் ரட்சகர்னு அர்த்தமா? எலிஷா அப்படி என்னது? என் தேவன் ரட்சகர்னு அர்த்தமா? அதனால தான் எலிஷா நிறைய மிராக்கள் பண்ணார். ஏசப்பா இப்படி நிறைய மிராக்கள் பண்ணது போல் நிறைய மிராக்கள் பண்ணார். சரி, அப்படி கடன் பட்டப்ப இவங்க என்ன பண்ணாங்களாம்? ஜெபிச்சாங்க. அப்படி இந்த எலியாவும் தேவனை நோக்கி ஜெபித்தார். நம்ம ஆண்டு சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னா சும்மா இல்லை, நீ உட்கார்ந்து ஜெபி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். யாத்திராகவும் 14:14 தான் சொன்னார். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதோடு கூட சொல்லியிருக்காரு, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்துன்னா சும்மா இல்லை, இங்கே உட்காரும்போது நீங்கள் விண்ணப்பம் பண்ணிட்டு உங்கள் மைண்டில் என்ன பண்ணும்? உங்கள் ஜபம் போயிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், இந்த காரியத்தை கேட்குறேன், எப்படியாவது இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கணும். சரிங்களா? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக ஜபம் பண்ணாங்க. யார் தெரியுங்களா? ஒரு கானானிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க? அவர் பேசவே இல்லை, அவர் பேசாமல் அமைதியாக இருந்தார். நல்லா பாருங்கள், நம்ம கூட சில ஜபத்துக்கு தேவன் பேசாமல் கம்முன்னு இருப்பார். ஆனால் சில காரியங்கள் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி கேட்கணும். அந்த அம்மாவை பார்த்து நாயின்னு சொல்லிட்டார். நாய்
பிள்ளைகிட்ட அப்போ நாய்க்கு போட அப்படின்னாரு. அப்போ கூட பண்ணாங்க அவங்க, சரி ஆண்டவரே நான் நாய் தான் அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு எதுக்காக தெரியுங்களா, அவருடைய ஜெபம், அவரோட ஒரு வார்த்தை சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா உங்கள் கதை மாறிடுச்சு. போ உன் மகள் சுகமானால் அப்படின்னு சொல்லிட்டார்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அவ்வளோ நேரம் கூப்பாடு, அவ்வளோ நேரம் கெஞ்சுதல். சரி, இப்படி அநேக சூழ்நிலை நம்ம கூட என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்களுடைய பலவீனத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எதாகலும் சிக்கப்பட்டிருந்தால் அதுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா, என் பிள்ளைய பிரச்சனை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு. அப்படி அந்த அம்மா ஜெபித்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பம் இருக்கும். ஜெப விண்ணப்பம் இல்லாத மனுஷன், நான் சொல்லப்படல, சில நெருக்கத்தில் நம்ம தேவனை கூப்பிடுறோம், வியாதியில் கூப்பிடுறோம், கடனில் கூப்பிடுறோம், உடல் உபாதையில் கூப்பிடுறோம். அப்போ கூப்பிடும்போது தேவன் பதில் கொடுப்பாருன்னா, இங்கெல்லாம் பதில் கொடுத்தாருன்னா உங்களுக்கும் பதில் கொடுப்பார். சரி, இப்போ வந்துடலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னா, எல்லா பிரச்சனைக்கும் தேவன் பதில் கொடுத்துருக்காருன்னா நம்ம கேட்க வேண்டிய விதம் இருக்குது. எலியா கேட்ட விதம் எப்படி தெரியுங்களா, கேட்டர்லோ. அவர் கேட்டர்லுங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்க ஆண்டவரே. நம்ம அப்படியே பார்க்கலாம். சரிங்களா, வாசிங்க, இப்போ வாசிங்க 1 ராஜாக்கள் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சொப்பனிட்டு. சரி, இப்ப இங்க முதல் வாசனம் சொல்லுது, எல்லாரையும் வர சொல்லிருக்காரு, வாங்க அப்படின்னு. இவர் ஒருத்தர் தான், இவருக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, அந்த இஸ்ரேல் ஜனங்க சப்போர்ட்டும் இல்லை. எதிர நிற்கிறவங்க 450 பேர். யாரு பாகால் தீர்க்கதரிசி, அது இல்லாமல் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி இருந்தாங்க. எல்லாம் ஜனங்களை வழி திருப்பி பொய்க்கு நேராக வழி நடத்திட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், தேவ சத்தம் எது, பிசாசின் சத்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் வசனம் தான் பேசும், ஆனால் சத்தம் அது தேவ சத்தமா, அது தேவ வசனமா, உண்மையா? இப்போ இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு ஏன் சித்தம் அல்ல, தேவனிடத்தில் கேட்டேன், இந்த வார்த்தை கொடுக்கணும், இந்த வாரம் என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படின்பா இந்த வார்த்தையை கொடுத்தாரு. பொதுவாகவே நம்ம ஜெபிக்கிறோம், சில பேருக்கு ஜெபத்துக்கு பதில் வந்துடுது, வரல, சில பேருக்கு வரல. ஆனால் சோர்ந்தே போகக்கூடாது. தேவனிடத்தில் தொடர்ந்து நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக வச்சு செய்வார். சரி, இப்போ சகல ஜனங்களையும் அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்றான். சொல்லிட்டு அப்பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அப்போ யார் கர்த்தருடைய பலிபீடத்தை உடைச்சிது? யாருங்க உடைச்சிது? இப்போ தேவ பலிபீடத்தை உடைச்சிட்டாங்க. இவங்களாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் பாகாலுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆக்சுவலாக அவங்க ஏற்றுமா வாங்கினாங்க பாகால்னு தெரியுங்களா? இந்த இஸ்ரேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே ஏமாந்துருவாங்க, உங்களை மாதிரி. அப்படி தானே? உண்மையாக இல்லைங்களா? ஏமாறக்கூடாதுங்க, பொய் சொல்லும்போது ஏமாறக்கூடாது. அந்த எரேபயம் என்ன பண்ணார்? இது 2 கண்ணுக்குட்டியை பண்ணி இதுதான் உங்களை இஸ்ரவேலேருந்து நடத்துகிட்டு வந்துச்சான்னு நம்பிட்டாங்க. அப்படி தானே? நீங்களாம் கொஞ்சம் பிரில்லியன்ட், நம்ப மாட்டீங்க, பயங்கரமான ஆளுங்க. நீங்களாம் யார் தான்? வசனத்தை ஆராயிருங்கள். நீங்களாம் யார் தெரியுங்களா? எந்த பட்டணம் தெரியுமா நீங்கள்? தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கிலும் என்ன பட்டணம்? பெராயா பட்டணத்தார் என்ன பண்ணலாம்? நான் விசுவாசிக்கிறேன், நீங்களாம் டெய்லி வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க, நீங்களாம் படிக்கிறவங்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அப்படி தானே? வேதத்தை படிக்கிறது வேற, வேதத்தை தியானிப்பது வேறு. சரிங்களா? ரீடிங் வேற, மெடிடேட் வேற. புரியுதா இல்லைங்களா? நீ ரீட் பண்ண ரீட் தான், மெடிடேட் பண்ணும். வசனம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் படிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்ல, படிங்க, அதுக்காக தப்புன்னு சொல்ல, படிங்க. பட் மெடிடேட். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் இங்கே சொன்னார் அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் பதில் கொடுப்பார். சரி, இப்போ வந்துடலாம். இந்த கர்மேல் பர்வதம் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக பலனளிக்கும் ஒரு மலையாம். என்ன மலை? பலனளிக்கும் மலையாம். எத்தனை பேருக்கு தேவன் பலனளிக்கணும்? அல்லேலூயா. பிளென்டிஃபுல்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏராளம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மலை பேர் கர்மேல் மலை. இந்த மலை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து சமாரியாவுக்கு போனப்போ அங்கே சமாரிய ஸ்திரீ கேட்குறாங்க,
எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொள்ளுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எருசலேம் மலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டுருந்தீங்களா, இந்த மலை கர்மேல் மலை. அப்போ ஆண்டு சொல்வார், எருசலேம் மலை இல்லை, கர்மேல் மலை இல்லை, சமரில் மலை இல்லை, எந்த இடமா இருந்தாலும் இங்கே நம்ம தொழுது கொள்கிறோம் பார்த்தீங்களா, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் இங்கே வந்து இப்போ இங்கே கூப்பிட்டு இங்கே இருக்கார் ஆண்டவர் தெரியுமா. சில பேர்லாம் கேட்பாங்க, தேவன் அங்கேருந்து பேசினார், பரிசுத்தாவி இறங்கினார், அப்புறம் ஏசப்பா மரிச்சார்னு சொல்கிறீங்களா, அவர் தான் தெய்வம்னு சொல்கிறீங்களே, அவர் மரித்து 3 நாள் கலருக்குள்ளே இருந்தார், யார் வானத்தை இந்த சூரியனை எல்லாத்தையும் இயக்குனது யாருன்னு? அவ்வளோ ஞானம். அதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்கே இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அதனால் அவர் பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரி, வந்துடலாம். இப்போ இந்த மலையாண்டை எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அப்படின்னா எடுத்து கட்டுறாரு. சரி, யார் தகர்த்தாங்க இதை? அவரே சொல்கிறாரு, 1 ராஜாக்கள், வேறு யாரும் உடைக்கலைங்க, வெளியாலாம் வந்து உடைக்கல. 1 ராஜாக்கள் 19:10 வாசிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டு உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்தன் மீதியாயிருக்கிறேன், பிராணையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். சரி, இப்ப தெளிவா சொல்றாரு, யார் தான் பண்ணது எல்லாமே? பலிபீடத்தை உடைச்சிதாரு இஸ்ரவேல் ஜனங்க தான். ஏன்னா ஏமாந்து போயிட்டாங்க. எரேபயம் வந்தான், கண்ணுக்குட்டியை காமிச்சு ஏமாத்திட்டான். இப்போ இவங்க கும்பிட்டு தேர்த்துங்களா, பாகாலே பாகாலே அப்படின்னு கூப்பிடுறாங்க. 450 பேர், பாகாலே எங்களுக்கு இறங்கு, எங்களுக்கு பதில் கொடு. காலை முதல் மதியம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு 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 அப்புறம் கீறிக்கிறாங்க. கீறி ரத்தம் வடியத்தக்கதாக பாகாலே. அந்த பாகால் எப்படி தான் இருக்கும், நிறைய விக்கிரகங்களுக்கு பேர் இருக்குது. காமோஸ் இருக்குது, அஸ்தரோத் இருக்குது, அப்புறம் அஸ்தரோத் இருக்குது, நிறைய பேர். இந்த மேலேக் இருக்குது, மேலேக். அப்புறமா இந்த இது பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா உடம்புல மனுஷன் உடம்பு, சரிங்களா, மனுஷன் உடம்பு. தலை பார்த்திங்கன்னா பீஸ்ட் தலை, ஒன்று மாடு இல்லைன்னா ஏதாவது மிருகத்தினுடைய தலை இருக்கும். அது இப்படி உட்காந்துருக்கும், இப்படி கை காமிச்ச மாதிரி. அவங்க பண்ணது தான் எல்லாமே. ஆண்டு அப்படி சொல்லவே இல்லை. இப்படி கையை வைக்கும்போது அந்த கையில் போய் குழந்தைய கொடுத்து, அந்த குழந்தைய கொடுத்து அதை நரபலியாக ஏற்றுவாங்க. இதுதான் பால். இந்த பாலை நோக்கி, பால்னால் நீங்கள் கிரிக்கெட் பால் அனுப்பிச்சு பாருங்க, BAAL, பாலில் பாகால். இப்போ தேவனுடைய இந்த பலிபீடத்தை உடச்சி நொறுக்கிட்டு இவங்க வேறு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தில் இன்னொன்று இருக்குது சரிங்களா, வெங்கல பலிபீடம் எங்கே இருக்குது? வெங்கல பலிபீடம் எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது, சரிங்களா. எருசலேமில் தேவாலயத்தில் இருக்குது. இது வந்து கர்மேலில் இவங்க ராஜ்யங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. கிங்டம் 2 ஆகிடுச்சு, யூதா இஸ்ரேல்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசு வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. போனப்போ இவருக்கு ஒரு வைராக்கியம் வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தர் தான் தெய்வம், அக்னியில் பதில் கொடுக்குறவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அழைத்து இப்போ அந்த கல்லை எடுத்து கட்டுறாரு. 12 கற்களை எடுத்து கட்டுறாருங்களா, 12 கற்களை எடுத்து கட்டி அதுக்கு என்ன பேர் இருக்கிறாரு? 31, உனக்கு இஸ்ரவேல் பேர் இருப்பதாக என்று சொன்னாராம். அப்போ 12 கல் நினைக்கிறீங்களா? நீங்கள் உடனே நினைப்பீங்க 12 கல்லாம் பழைய ஏற்பாடு இஸ்ரேல் ஜனங்க. புதிய ஏற்பாட்டில் எத்தனை சிஷ்யர் இருக்காங்க, எத்தனை அப்போஸ்தலர் இருக்காங்க? டக்குன்னு பேர் சொல்கிறீங்களா, கடன்னு சொல்கிறீங்களா பேரை? சொல்லு ஓவியா, டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். தலாட்டுன்னு இப்போ சொல்லு, சொல்லு. பேதுரு, சீமோனா? சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, சரி 12 பேர் இருக்காங்களா? அதில் யூதாஸ் காரத்தை விட்டுருங்க. அது பதிலாக தான் ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். இப்போ
இந்த 12 பேர்களும் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் தேவன் ஏற்படுத்துகிற அந்த புதிய எருசலேம்ல அவங்க பேர் இருக்கும். சரிங்களா? இவங்க இஸ்ரேல் பேர் இருக்கிறது போல் அவங்க பேர் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு 12 அப்போஸ்தலர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தை அவங்க தள்ளிட்டாங்க. ஏதோ ஒன்று யாரோ சொன்னது, எசபேல் சொன்னது. எசபேல் இருக்குல்ல, எசபேல் ஆவி தெரியுங்களா? எசபேல் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசபேல் வந்து சாவடிக்கிற ஆவி, ஏமாத்துற ஆவி, கொல்ற ஆவி. அதான் கொண்டு எல்லாரையும் எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுட்டாங்க. அப்போ தான் இருக்காங்க, உங்கள் உடன்படிக்கையை தள்ளி உங்கள் பலிப்பீடங்களை இடித்து எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டு போட்டுச்சு. யார்? எசபேலுங்கிற ஒரு ஆவி அந்த சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களையும் ஆண்டுது. அப்படி தானே? இப்போ இவங்க எங்கே போயிட்டாங்க? கர்த்தரை விட்டுட்டு சிலை வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் சிலை அப்படின்னா நான் உங்களுக்கு வரேன், சிலை வழிபாடு பண்ணால் தேவேந்திரம் பண்ணுவார். நீங்கள் இங்கே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா சில இதெல்லாம் நம்ம விடணும். சிலை வழிபாடு பண்ணுறீங்களா, எந்திரம் பண்ணுவார், ஆண்டவர் கோவப்படுவார். வாசிங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள். இப்ப பாருங்க, ஒன்று அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, ஒன்று மனுஷன், பறவை, மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்போ யார் மாத்தினது? எசபேல் வந்து மாத்திடுச்சு. அப்படித்தானே? உடம்பு மனுஷன், தலை மிருகம். அப்படித்தானே? இப்படி பண்ணிடுச்சிங்களா? அந்த அம்மா. ஆண்டு எந்திரம் பண்ணுவார். இப்படி அவங்க தேவனை விட்டுட்டு மனுஷரையும், இன்றைக்கி தேவ வார்த்தை விட மனுஷன் சொல்கிறத கேட்குற ஒரு கூட்டம் இருக்குது. வேதத்தை கேட்பதை விட உலக மனுஷன் சொல்வதை கேட்குற ஒரு கூட்டம் இருக்குது. சரிங்களா? விக்கிரக ஆராதனை நீங்கள் சிலையை வச்சு வணங்கல, தேவ வார்த்தை விட மனுஷ வார்த்தையை அதிகமாக கேட்கும்போது என்ன ஆகிடும்? அதுவே விக்கிரக ஆராதனை. இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மனுஷர்கள், ரெண்டாவது பறவைகள், அப்புறம் மிருகங்கள், ஊரும் பிராணி இருக்குல்ல. இன்னைக்கு நாகராஜ் பேர்லாம் இருக்குது, பேரே இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் எங்கே வந்துச்சு நினைக்கிறீங்க பேர்? நாகேந்திரன். நான் சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். நைட்லலாம் என்ன பண்ணுவாங்க? நாடகத்தை பார்த்துருவாங்க. நாகவல்லி பார்த்தா, நாகினி பார்த்தா உங்கள் முன்னாடி வந்து கர்த்தரா நிற்பார். அதான் வந்து நிற்கும். அப்படி தானே? நாகினி, மோகினி, ரோகிணி, அப்படியே அதை பார்த்துட்டு தூங்கினா அதான் வந்து நிற்கும் உங்கள் முன்னாடி. தேவ வசனத்தை கேட்டு, தேவ பாடலை கேட்டு ஆராதிச்சுட்டு தூங்கினா தேவ பிரசன்னத்தினால தூங்குவீங்க. கண்டதையும் பார்த்தா அது வந்து நிற்கும். சரி, நான் கர்த்தர் வந்து நின்னாருன்னா எப்படி பாரு, மகளே அப்படின்னுவார். வேற வந்து நினச்சின்னா நாக்கை வெளியே வச்சுட்டு 10 கையை வச்சு உங்கள் முன்னாடி ராத்திரி நின்று எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் எழுப்பி விட்டுருவீங்க. நம்ம எதை அழைக்கிறோமோ அதுதான் வரும். அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனை அழைத்தா தேவன் வருவார். இப்போ மனுஷர், முதல்ல மனுஷர் இன்றைக்கி மனுஷ சொரூபத்தை வச்சு வணங்குறாங்களா? அதுக்கு ஒரு பேர் வேறு வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சுட்டாங்க? அதுக்கு ஓடுறாங்க ஒரு கூட்டம். நான் பாயிண்ட் வரேன் பாருங்க. அது சாய், அது இப்போ நான் பேர் சொல்ல வரல. சரிங்களா? குறிப்பிட்ட யார் பேர் சொல்ல தெரியல. நிறைய இருக்குது. நாகப்பட்டினம் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாம் போகிறாங்களா? அதுக்கப்புறம் பண்ணுறாங்க பறவை வச்சு வணங்குறாங்களா? அது ஒரு கூட்டம் இருக்குது பறவை வச்சு. பீகாக். நான் எக்ஸாம் ஒன்று சொல்கிறேன். மிருகம் பாருங்க. உடம்பு வந்து என்னது? உடம்பு வந்து மனுஷன், தலை வந்து மாடு, இல்லாட்டி அது மிருகம். அப்படி வச்சு வணங்குறாங்க இல்லைங்களா? அதுவும் சொல்றாரு, தேவ மகிமையை புல்லு தின்ற மாட்டுக்கு ஒப்பாக்கிட்டீங்களேடா அப்படின்னு திட்டுறாரு. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது தேவன் என்ன தெரியும் பண்ணுவார்? ஜனங்களை நல்லா பாருங்கள், தேவனை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு போகும்போது அவரில் இழிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுப்பாராம். அப்படி தான் இருக்குது. அடுத்த வாசம் வாசிங்க. ரோமர் நீங்கள் 1:24 வாசிங்களேன்.
இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்கள் சரி நான் ஓகே ஒப்பு கொடுத்துட்டாரு. இதனால்தான் நிறைய காரியங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ சிலை வழிபாடு பண்ணால் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரா அப்படின்னா ஒப்பு தான் கொடுப்பாருன்னு நீங்கள் ரோமர் 1 3 வாட்டி கர்த்தர் பேசியிருக்காரு. சரி, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாசையாக விக்கிரக ஆராதனை அப்படின்னு இருக்குது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவன் இல்லைன்னா உலகப் பொருள், அப்படி தானே? கரெக்டு தானே? நம்ம விக்கிரகம்னா அது நினச்சி போகிறீங்க. தேவனை விட நம்ம வேறு உலகத்தை சார்ந்திருக்கிறத முக்கியத்துவம் கொடுத்தாலே இதுதாங்க உண்மை, இதான் சத்தியம், குணப்படணும். ஆமாம் தானே? அப்போ தேவன் ஒப்பு கொடுத்துருவார், அவரே ஒப்பு கொடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்க. சரி, அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவ உடன்படிக்கை தள்ளி விட்டு தேவனுடைய பலிப்பிடங்களை இடிச்சிட்டு தீர்க்க தரிசிகளை சத்தியம் சொல்லுறவங்களை என்ன பண்ணிட்டாங்க, கொன்று போட்ட உடனே சொல்ல நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன், வைரக்கமாக இருக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படி தானே? சரி, இப்போ வந்துருங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதெல்லாம் கண் விழிப்புக்காக. சிலை வழிபாடு பண்ணால் தேவனை பண்ணுவார். யாரை ஒப்பு கொடுக்குறது? ஒரு நாள் நாங்கள் கூட தேவனை அறியாதப்ப எங்கெங்கேயோ ஓடினால்தான் சத்தியம் எப்போ கண்ணுக்கு தென்பட்டுச்சோ அன்னைக்கு மூட்டை கட்டினதான் எல்லாமே. சரிங்களா? ஆபிரகாமுடைய அப்பா சிலை வழிபாடுக்காரர் தான் சத்தியத்தை அறிந்த பிறகு தேவ மகிமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், வாசிங்க. இப்போ 31 வந்துருங்க. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர். இதுதான் சும்மா நச்சுன்னு வருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீங்க? எப்போ பெற்றுக்கொண்டீங்க? நீங்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை விசுவாசத்தோடனே உங்கள் கையில் வந்துடும். அப்போ நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். நீங்கள் யார்? வார்த்தை பெற்று வாசிங்க தொடர்ந்து. அப்படியே யாக்கோபுடைய குமாரர்கள் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களினாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க. இவர் பண்ணதான் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. இப்போ பாகாலுக்கு பண்ணவங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவங்க ஒரு பலிபீடம் ஆல்ரெடி இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி பலியிடுறது இருக்குது வச்சுக்கோங்களேங்க. இவருக்கு பலிப்பீடத்தை உடைச்சிட்டாங்க. இப்போ உடைச்ச பலிப்பீடத்தை கட்டிட்டு சுற்றியும் வாய்க்கால் மாதிரி எடுக்கிறாரு. வாய்க்கால் மாதிரி எடுத்து பள்ளம் எடுத்து தண்ணியை ஊற்ற இப்போ கட்டையெல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே ஒரு காளையை, எப்ரேய பாஷையில் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் ஒரு காளை இருக்குல்ல, தமிழில் ஒரு காளை இருக்குது. பார்னு அப்படி அர்த்தம். அந்த காளைக்கு அர்த்தமா பார் என்னது? பார்னா காளை. பார்வோன் இருக்கார்ல, பார்வோன், அவர் பேர் என்னது? பார்வோன். அப்படின்னா காளை மாடு அப்படின்னு வச்சுருக்கான் பேர். என்ன மாடு? ஈப்ரில் அப்படி தான் இருக்கும். த புல்லக் அப்படின்னா பார்ன்னு இருக்கும். ஹானா த. சரிங்களா? பார்னா புல்லக் இல்லை காளை. பார்வோனுக்கு பேர் என்னது? பார்வோன். ஆனால் வேறு பேர் இருக்கும். டைட்டில் பார்வோன். சரி, இப்போ அப்படியே வாசிங்க, டக்குனு வாசிங்க. அப்படி வாசிங்க. விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும். இப்போ என்ன பலியிடார் அவரு? சர்வாங்க தகன பலி. என்ன பாருங்க, சர்வாங்க தகன பலினா மொத்தமும் சாம்பல் ஆக்கிடணும். அது எதுக்கு அடையாளம்னா நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. இப்போ சர்வாங்க தகன பலி கேட்கணும்னா எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே குடமாக தண்ணி ஊற்றுறாரு. ஊற்றி அந்த என்னாச்சு, அந்த தண்ணி 3 வாட்டி ஊற்றுவார். 3 வாட்டி ஊற்றுனப்ப வாய்க்கால்கள் அந்த சைடு வெட்டின வாய்க்காலெலாம் தண்ணி நிரம்பிடுச்சு. நான் ஒன்று கேட்குறேன், ஈரமாக்கின கட்டை எரியுமா? ஏன்னா அவனுங்க அப்படி பண்ணுவாங்க. இது நீயே கொளுத்து விட்டுட்ட அப்படிலாம் பேசுவாங்க. காஞ்சி போன கட்டை இருந்தால் ஈரமாக்கிட்டாங்க. ஏன்னா கர்த்தரே தேவன் என்பதை அந்த ஜனங்க பார்க்கணும். இவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க,
குதிச்சிட்டு இருக்கிறாங்க. பாகாலே பாகாலே கலாய்க்கிறார் அவர். எங்கே போகிறேன், போ அவன் தூங்கியிருப்பான், எழுப்பு அவனை, இப்படிலாம் சொல்கிறாரு. அதில் வேலையாக போயிருப்பான், கூப்பிடு. ஏன் தெரியுங்களா? தேவன் தேவன் தான், மற்றது தான். சிருஷ்டிகர்த்தர் தான், அவரை விட வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அதனால் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த தண்ணிலாம் ஊற்றிட்டு கரெக்டாக பாருங்கள் 36ஆம் வசனம் இப்போ வந்துருங்க. 36ஆம் வசனம். அந்த பலி செலுத்தும் அந்தி பலி. அந்த பலியில் என்ன இருக்கு? அந்தி பலினா அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். இது என்ன நேரம்? அந்தி பலி. அந்தினா ஆதினா ஆரம்பம், அந்தினா எண்டு. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். அந்தி பலி அப்படின்னா 3 மணி, கடைசி பலி 3 மணிக்கு செலுத்துவாங்க. சரிங்களா? ஆதியும் அந்தமுமானவர். அப்போ அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் 3 மணிக்கு. இவங்க எப்போ வந்து குதிச்சாங்க? இவர் அப்படி படுத்துக்கிட்டு ஜாலியாக அவங்களை வேடிக்கை பார்க்காரு. பண்ணு நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, எனக்கு தெரியும் கர்த்தர் தான் தெய்வம்னு. அக்னியால் பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம். அப்படி ஏன்னா அக்னியால் இதுக்கு முன்னாடி பதில் கொடுத்துருக்காரு. எலியாவின் நாட்களுக்கு முன்பதாக தேவன் அக்னி மூலமாக பதில் கொடுத்துருக்காரு. சரிங்களா? சரி, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் யார் தெரியுமா அந்தி பலி நேரத்தில் ஜெபிச்சது? இயேசு ஜீவனை விட்டு எப்போ தெரியுமா? 3 மணிக்கு தன் தலையை சாய்த்து ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னாரு. என் தேவனே அப்படி சொல்லிட்டு என் ஆவியை உம் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜீவனை விட்டது அந்த அந்தி பலி நேரம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே தான் சிலுவையிலேருந்து இறக்குறாங்க. சரிங்களா? சிலுவையில் இறக்குறாங்க. இதே இந்த அந்தி பலி நேரத்தில் யார் இப்போ தேவாலயத்துக்கு போனதுன்னா பேதுருவும் யோவானும் போனாங்க. அப்போஸ்தலர் 3:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, 3ஆம் மணி நேரத்தில். சரி, 9ஆம் மணி நேரத்தில். 9ஆம் மணினா காலைல 6:1. ஏசு கிறிஸ்து ஜீவன் விட்டது 9ஆம் மணி நேரத்தில். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? தேவனை தொழுது கொள்ள. அதானே போனாங்க. தேவாலயத்துக்கு எதுக்கு போய் இப்படி இங்கே வந்துருக்கீங்க? எதுக்கு வருவீங்க? இப்போ இது என்ன நேரம் தெரியுங்களா? இப்போ நேரம் சரியாக 9:55. இப்போ இதோடைய கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் மணி நேரம். 1ஆம் மணி நேரம்னா 6 to 7. 2ஆம் மணி நேரம்னா 7 to 8. 3ஆம் மணி நேரம்னா 8 to 9. 4ஆம் மணி நேரம் 9 to 10. சரிங்களா? அப்படி இப்போ அந்தி பலி செலுத்தும் போது அந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். அதே அப்போஸ்தலர் 10:3 சொல்லப்பட்டிருக்கு. கொர்நேலியு என்ன பண்ணிருக்காரு? பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று இப்போ இவரு ஜெபிக்கிறாரு. கொர்நேலியு மதியம் தான் அந்தி பலி. இது ஒரு முக்கியமான டைம். என்ன பாருங்க, எந்த நேரத்தில் நீ பலி இடணும், எந்த நேரத்தை செய்யணும் கர்த்தர் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காரு. அப்போ மதியம் நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கக்கூடாதா? புதிய ஏற்பாடு தான் 2 சம்பவம் சொல்லியிருக்கேன் நான். புதிய ஏற்பாடு தான் 2 சம்பவம். அதை கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம். 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ கூட ஜெபிங்க, தப்பு இல்லை. தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில், மதியம், மறுபடியும் நைட்டு. சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். இப்போ 36ஆம் வசனத்தில் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் வாசிங்க 1 ராஜாக்கள் 8:36 18:36. வந்து கர்த்தாவே ஊழியக்காரன் என்றும். இப்போ யார் தான் சொல்லியிருக்கிறது? 3 மணிக்கு நீ இதை செய்யணும்னு யார் சொன்னது? உங்கள் வார்த்தையின்படியே செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே. ரெண்டு வாட்டி சொல்லிருக்காரு, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். அப்படி தானே? 2 வாட்டி சொன்னால் அர்ஜென்ட்டாக செய்யுங்க ஆண்டவர்னு அர்த்தமா?
2 வாட்டி. இப்போ வாசிங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதியாகமம் 40 இந்த காரியம் 1:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்குது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வேனுக்கு ரெட்டித்தது. சீக்கிரமாய் செய்யுன்றதுக்கு அர்த்தமா டபுள். ஆபரகாமன் கூட்டப்பட்ட கை வைக்காத மேலே அப்படின்னு அனுப்பினார். இப்போ 2 வாட்டி கேட்டர்லும் அப்படின்னா சீக்கிரமாக செய்யுங்க ஆண்டவர். என்ன அர்த்தமா? பார்வோனுக்கு சொப்பனம் ரெட்டித்தது, ஒரே சொப்பனம் தான். அவர் தேவன் செய்ய போகிறதை சீக்கிரமாய் செய்ய போகிறதுனால ரெட்டிப்பாய் என்ன பண்ணிருக்காராம். ஒரே ராத்திரி தாங்க, ஒரே ராத்திரி வந்த கனவு தான், 2 கனவும். அப்போ கேட்டர்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தமா? சீக்கிரமாக செய்யுங்கன்னு அர்த்தமா. ஒன்று நமக்கு ஆசை வரும், சீக்கிரமாக செய்யுங்க ஏசப்பா, அப்படி தானே? சீக்கிரமாக செய்யுங்க ஆமீன் தானே? சீக்கிரமாக செய்யுங்க ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்யுங்க. கேட்குறீங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக கேட்கணும். கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, 38ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் 2 கற்களையும் 3 மண்ணையும் பச்சித்தது, வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. என்னாச்சா? நக்கி போட்டது. அது இருந்த இடமே காணோம், 12 கல்லும் காணோம். உடனே நினைப்பீங்க நீங்க, அது எதுக்கு தெரியுமா அடையாளம்? ஐ அக்செப்ட் யூ. நான் உன்னுடைய பலியை உன்னை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் மகிமை நம்ம மேலே இறங்கி நம்மை அங்கீகரிக்கும். அவன் கத்துறான், அவனுக்கு அங்கீகரிக்கல. அதே காலை தானே அவனு விட்டுருக்கான். ஒரு காலை அவனுக்கு, ஒரு காலை எலியாவுக்கு. ஏன் எலியாவை அங்கீகரித்த தேவன் எலியாவுடைய ஜபத்தை கேட்டு தேவன் அவங்க கேட்கலன்னா, எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவங்க வேற இதை நோக்கி கூப்பிட்டாங்க. எலியா தேவ ஆலோசனைப்படியே நடந்தான். அந்த 450 பேர் எசபேலுடைய ஆலோசனையில் நடந்தாங்க. தேவ ஆலோசனைப்படியாக நடக்கிற நம்மை தேவன் முழுதுமாக அங்கீகரிப்பார். கல் காணும்னா நீங்கள் நினச்சி பாருங்க, பேதுரு ஒரு கல் தான், சின்ன கல், அப்படி தானே? எதுவுமே காணாங்க, மொத்தம் வாஷ் விட்டாம நம்மை கர்த்தர் அங்கீகரிப்பார். எத்தனை பேருக்கு தேவன் நம்மை அங்கீகரிக்கணும், நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க? அப்போ நம்ம தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை மட்டும் நீங்கள் நின்று பாருங்கள். அப்போ பாட்டில் பாட்டோம், குய்யவனே குய்யவனே களிமண்ணான எண்ணெயும். அவர் நம்மளை பார்க்கணும், அவர் நம்ம வணையணும். நம்ம இப்போ இந்த களிமண்ணை கொடுத்தா தானே அவர் வணைய முடியும், கொடுத்தா தானே. நான் உதாரணம் சொல்கிறேன், ஒரு பானை செய்வர் இருக்கார். என் வீட்டாண்ட நல்ல மண் இருக்குன்னு வைங்களேன், எனக்கு இந்த மண்ணில் தான் பானையை பண்ணி தரணும்னு நான் போய் கேட்குறேன் வைங்களேன். அப்போ மண் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னுவார் குயவன். நான் மண்ணை என்ன பண்ணுவேன், ஒரு மூட்டையில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுக்கணும்ல, கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், தண்ணியை ஊற்றி நல்லா என்ன பண்ணுவார், மெரிப்பார். போட்டு மெரிப்பார் இல்லைங்களா, அதை கொலன்னு ஆக்கி அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பதப்படுத்தி ஒரு உருண்டையாக்கி வச்சு தான் பண்ணுவார். அப்போ நம்மை ஒப்பு கொடுத்தாதான் தேவன் வணைவார். உங்களை பயன்படுத்தணும்னா, உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்கள் தேவன் இடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். எலியாவை போல பாட்டெலாம் பாடுறோம், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும், அப்படி தானே கேட்குறோம். அசைவாடும் நினச்சி பாருங்க, அங்கே அடித்த அடி 450 பேர் குடலெல்லாம் பிறண்டிருக்கும் வயிற்றில். அவங்க அங்கே இங்கே, அவங்க அங்கே இங்கே. நமக்கு கர்த்தர் இறங்கி செய்வதை நம் சத்ரு பார்த்து வெட்கப்பட்டு போவான். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு வெட்கம்தான் மிஞ்சிச்சு தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு களிப்பும் ஒரு சந்தோஷம் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்துச்சு. அப்படி தானே? அங்கேருந்து அக்கினி அப்படி வந்து நிறைய வசனங்களுக்கு நம்ம வாச நேரம் பார்த்தாது, சரிங்களா? நீங்கள் லேவியராகமம் 9:24 வீட்டில் போய் வாசிக்கங்களே, ஒன்று மட்டும் வாசிங்க. லேவியராகமம் 9:24.
அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. சரி, இப்ப லேவியராகமத்துல பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாத்தையும் எரிச்சு போட்டுச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள். நியாயாதிபதிகளில் ஒரு வாட்டி கிதியோன் கிட்ட கர்த்தனை பண்ணுறாரு, கோலை நீட்டி அப்படி தொடராரு. இல்லை பாருங்க, அந்த அக்னி கற்பாறை மேலே பத்துக்கிச்சான். அப்போ அக்னி எங்கேருந்து வருது? தேவனுடைய கையில் இருக்கிற கோலிலிருந்து வருது. நியாயாதிபதிகள் 6:21 இருக்கும், அது வாசிச்சுங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி. சரி, இப்போ அக்கினி எங்கிருந்து வந்துச்சு? கோல்ல இருந்து வந்துச்சு இல்லைங்களா? அப்போ எலியா பலிபீடத்து மேலே வந்த அக்கினி எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து தேவனுடைய கோல்லிருந்து வந்துச்சு. அப்படி தானே? அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. சரியா, தாவீது பலி கொடுக்குறாரு, அப்பயும் அக்கினி வருது, நிறையா இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எலியாவுடைய நாட்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள். இதை வச்சு தான் சொன்னார், அக்கினியால் பதில் கொடுக்கும் தேவனே தேவன். அப்படி தானே? நினச்சி பாருங்களேன், அந்த இன்சிடென்ட் நினச்சி பாருங்கள். அவன் காலையிலிருந்து கத்துறான், மதியம் வரைக்கும் பார்த்தான், குதிச்சு கிழிச்சு ரத்தத்தை வடிய விட்டு. அப்படிலாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு அவர் சமீபமாக இருக்கிற உண்மை. வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடு, உண்மையாய் தம்மை தேவனை உண்மையாக கூப்பிடு. உன் தேவனாக கர்த்தத்தை முழு இதத்தோடும், முழு ஆத்மோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தோட அன்பு கூறுவாயாக. இதை தவிர எதையும் கேட்கலைங்க. நம்முடைய உடைமைகளை கேட்கல, நம்மை கர்த்தர் கேட்டிருக்காரு. இதுதான் உண்மை, சத்தியம் இதுதான் சொல்லுது. சரிங்களா? இப்போ அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு அசிங்கம் தான் மிச்சம், ஆகாபுடைய முகம். ஏன்னா இது மறைமுகமாக காரியம் அல்ல. சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்த கர்மேல் பர்வதத்தில் கீழே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்மேல் பார்த்து மேலே ஏறுறாரு. இவர் எங்கே போவார்? மேலே போவார். அங்கேயும் போய் ஒரு ஜெபம். ஜெபந்தாங்க நம்ம வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கும். ஜெபந்தான் தேவன் எடுத்து ரிப்ளையை வர வைக்கும். சொல்ல அவர் நான் ஜெபிக்க நெருப்பாயிரங்கிடுவார். அப்போ இங்கே எலியா நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது. நேற்று நான் ஸ்டேட்டஸில் வச்சோம், ரோமர். அவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு, எலியா வெட்கப்பட்டு போல ஆகாபு வெட்கப்பட்டு போனான். 450 பாகால் தீர்க்கதரிசி வெட்கப்பட்டு போனான். சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் வெட்கப்பட்டு போனான். எலியாவின் ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கினார். ஆமென் தானே? அப்போ சொல்கிறாங்க ஜனங்க, கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்த பக்கம் நின்ன கூட்டம் எங்கே வந்துடுச்சு? இப்போ இது பொய், இதுதான் மெய். அது உட்கார்ந்துருக்கு, இப்படி உட்கார்ந்துக்குன்னு கையை நின்றுருக்கு. அதை பார்த்து இவங்க பாகாலே பதில் கொடு, அப்படி தானே? அது உட்கார்ந்து தான் இருக்கும். இல்லை அதை நின்று தான் இருக்கும். இவரோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அப்படி தானே? ரோமர் சொல்றது, அவரை நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஏலியாவுக்கு ஒரு சந்தோஷம். நினச்சி பாருங்க, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தில், ஏன்னா நீ என் ஜனங்களை ஏமாத்துறியா கள்ளப்பயலை, கல்லனே அப்படி 450 பேரை வெட்டி போட்டார். அப்படி தானே? வெட்டினார் இல்லைங்களா? 450 பேரை வெட்டினார். ஏன் தெரியுங்களா? இனி நீ என் ஜனங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு வெட்டி போட்டார். வெட்டி போட்டு ஆகாபு சொல்கிற, ஆகாபே போ, மழை வரப்போகுது, உன்னை மிரட்டுற மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆகாபை சாப்பிட்டுட்டு ரதத்தில் போகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? மலை மேலே, கர்மேல் மலை உச்சியில் ஏறாரா இல்லைங்களா? சரி, இது வாசிங்க, 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. இல்லை 42 வாசிங்க.
18:42 1 ராஜாக்கள், நீங்கள் எங்கேயும் போதல, அங்கேயே இருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆகாபு போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, சிகரம் அப்படின்னா மேலே போயிட்டாரு. ஏன் மேலே போனார்? ஏன் மேலே போனார்? இன்றைக்கி நிறைய பேர் தான் போகிறாங்க மேலே. எங்கே போகிறாங்க? இங்கேருந்து 150 கிலோமீட்ரு இன்றைக்கும் மேலே போயிருப்பாங்க தரிசனம் பார்க்குறதுக்கு, காசு கொடுத்து தரிசனம் பார்க்குறதுக்கு. இவர் காசுனாலாம் வரமாட்டார், கனவு கூட காணக்கூடாது. அன்புக்கு மட்டும்தான் இறங்குவார். அல்லேலூயா. தேவ வரத்தை பணத்தினால வாங்கலாம் பார்க்குற, உன் பணம் உன்னோட நாசமாக போகட்டும் அப்படின்னாரு. ஆமாம், இல்லை பணம் கொடுத்தலாம் ஆண்டரை பார்க்க முடியாதுங்க. வேணா 150 கிலோமீட்டர் அப்படி போய் பார்க்கலாம் பணம் கொடுத்துட்டு, அப்படி தானே? இவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். இப்போ மேலே போயிட்டு தன் முகம் முழங்காலில் படுகிற அளவுக்கு ஜெபம் பண்ணுறான். அவருடைய ஜெபம் எப்படி தெரியுங்களா? எப்படி வச்சார்? முகத்தை எடுத்துகிட்டு போய் முழங்கால வச்சாரான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெறும் முழங்கால் போடுங்க, முழங்கால்கள் அவருக்கு முன்பதாக முடங்கும். இயேசுவே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். அவர் நாமம் சும்மா இல்லைங்க, வானத்தில் உள்ள தூதர்கள், இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள், இந்த பூமி கீழே மாட்டிருக்கான் தெரியுமா? ஏசப்பா 3 நாள் கீழே போனார்ல, எல்லாம் முட்டி போட்டாங்க அவருக்கு முன்னாடி. ஆபிரகாமும் முட்டி போட்டார், ஆதாமும் முட்டி போட்டார், ஆபேலு முட்டி போட்டார். கடைசியாக இயேசுக்கு முன்பதாக அவர் கடைசியில் கல்லன் தொங்கன கல்லனும் முட்டி போட்டிருப்பாங்க. போட்டிருப்பாங்க இல்லைங்களா? வானோர் பூதலத்தோர் பூமியின் எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும். இயேசுவே தேவன் என்று இங்கே கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன். 2 மாற்றமே இல்லை, 2 ஒன்று தான். சரிங்களா? அப்படி கர்த்தர் சகல அதிகாரத்தோடு கூட, நான் சொல்ல முட்டி போடுங்க. ஜெபிக்கும் போது என்ன பண்ணோம்? முழங்கால முடக்குங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு முன்னாடி மண்டி போட்டிங்கன்னா யார் முன்னாடி போய் குனிய தேவை இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ இவர் போயிட்டு இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். முழங்கால் போட்டு என்ன பண்ணுறாரு? முழங்கால் போட்டு தன் முகம் பட. எத்தனை பேர் முட்டியை போட்டு ஜெபம் பண்ணுறீங்க வீட்டில்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இயேசுக்கு முன்னாடி முழங்கால் பழிட்டிங்கன்னா யாரை முன்னாடி போய் நீ தலை குனிய தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன் தானே? கர்த்தர் நல்லவருங்க. இப்படி முகம் குப்புற அப்படி விழுந்து அப்படி முழங்காலில் முகத்தை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஜெபம் தேவைப்படுது. முதல்ல ஜெபிக்காரு, போய் பாருடா, எந்த பக்கம் பாரு, சமுத்திர பக்கம் போய் பாரு. ஏன்னா மழை எங்கேருந்து வரும்? இன்னைக்கு காலையில் கூட லைட்டாக மேகம் அந்த பக்கம் மேகம் கருத்து இருந்துச்சு. திருப்பி காலையில் பார்த்தீங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த மூளை காற்றடிச்சா மழை வரும்னு சொல்லுவோம்ல. ஆக்சுவலாக எப்படின்னா, மேகம் இங்கே இருக்கும், காற்று இப்படி அடிக்கும், இப்படி சுழண்டு அடிக்கும் பொழுது இந்த மேகங்கள் அப்படியே வரும், உள்ளே வந்து மழையை பிழிஞ்சிட்டு போகும். இப்போ அதெல்லாம் கடலில் போய் பார்க்க சொல்கிறாரு, அங்கே ஒரு மேகம் இருக்குப்பானா இல்லை. பின்பு 7 தடவை அனுப்புகிறாரு. அந்த 7 தடவையும் அவனை அனுப்பும்போது இவர் முழங்கால் தான் நிற்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு கையளவு மேகம் வருது. அந்த கையளவு மேகம் நல்லா பாருங்க, மேலேருந்து அக்கினி வந்ததும் இவருடைய ஜெபத்தில் தான், மேலேருந்து மழை வந்ததும் இந்த ஜெபத்தில் தான். இப்போ ஜெபந்தான் என்ன பண்ணுன்னா தேவ வல்லமையை வெளிப்படுத்தும். ஆகாபு பயந்து போகத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏங்க அந்த அந்த இன்சிடென்ட் நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த அனிமேஷன் இதில் முடிஞ்சிச்சு. நான் நேரம் 10 ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, அனிமேஷன் புக் இருக்குல்ல, ஒன்று சூப்பர் புக் இருக்குல்ல, சூப்பர் புக்கு பசங்க பார்க்குறீங்களா? சூப்பர் புக்கெலாம்
அதெல்லாம் அங்கங்கே கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவார், அந்த 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 சீன்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆண்டு அந்த சீனை காமிச்சு எப்படி இருக்கும், கை தட்டுவான் ஏ அப்படின்னு, கர்த்தரே தேவன் அப்படி தானே. அவன் அசிங்கப்பட்டிருப்பாங்க, கூட்டம் பெருசு தான் அப்படி தானே, நம்ம கூட்டம் சிறுசு தான். நம்ம தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இருந்து அவங்களுக்கு பதில் கொடுக்காம கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கும்போது அவன் பார்வைக்கு நம்ம எப்படி இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் எல்லாம் ஆண்டு பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி இல்லைங்களா? அதுதான் ஏசப்பா. ஒருவேளை டிலே ஆகுதுன்னு பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் நல்லா ஜெபிங்க. எலியாவுக்கு ஒரு 2 வாட்டி கேட்டர்லும் கேட்டார்னா, ஒரு 7 வாட்டி ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டார்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் தெரியுமா கர்த்தர் சாட்சி வச்சுருக்கார் நமக்கு. அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் இப்படிலாம் பண்ணாங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அதுனே அர்த்தம்னா நீங்களும் அப்படி பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்படி தானே பண்ணுங்க, பயப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசு என்ன அற்புதம் செஞ்சாரோ இன்றைக்கும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும். இந்த எலியாவின் சம்பவம் கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும். 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கின அக்கினி தேவனானவர் இன்றைக்கு இறங்குவார். ஏன்னா அவர் நேற்றும் என்றும். அங்கே கர்த்தரே தேவன் சொன்னாங்க, இங்கே இயேசுவே தேவன் சொன்னாங்க. அவள் தானே, அவர் தான் இவர். நானே அவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு யோவான் 5 சொல்லியிருக்காரு, 8 சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் தான் இவர். கேளுங்க இன்னைக்கு ஆண்டவரே, நீங்கள் தான் என் ஜெபத்தை கேட்கணும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இன்னைக்கு எலியா அந்த சர்வாங்க தகன பலியை கொடுத்தபோது முழுதுமாக தேவனை அக்செப்ட் பண்ணாராம். அவன் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவன் ஒன்றுமே ஆகலைங்க. அங்கே ஒரு 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 சின்ன பொடிக்கல் கூட கர்த்தர் அக்செப்ட் பண்ணல. ஆனால் இங்கே முழுமையாக கர்த்தர் அங்கீகரித்தார். ஒன்றே ஒன்று, இன்றைக்கி உங்களை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த அரைகுறையெல்லாம் கர்த்தர் கேட்கல. தேவனுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதத்தை மட்டும் பாருங்கள். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டுத்தனையான நன்மைகள் வரும். இன்றைக்கே வரும். பாட்டெலாம் பாடணும். ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. ஏங்க இன்றைக்கி வார்த்தை கேட்டிருக்கீங்களே, இன்றைக்கே கொடுக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். சரிங்களா? அதனால் தொடர்ந்து தேவனை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். சொல்லுங்கள், ஜெபிக்கிறவன், அதுவும் கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறவன் நிச்சயமாய் ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.